ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம பார்க்க போற படம் என்னன்னா அக்கா கிளேர்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஹாரர் காமெடி படம் தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஃபிலிம் கேப்ல ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் அதை வச்சு தான் பார்த்தேன். இந்த படம் என்ன பொறுத்தவரையும் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா காமெடிங்கிற பேர்ல நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பெருசா அந்த விஷயம் எல்லாமே காமெடியா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் ஆனா இது கதையா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் இப்ப நான் கதையா சொல்ல போறேன். பெருசா டயலாக்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணாம சீன்ஸாவே நான் கம்ப்ளீட் பண்றேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஹாண்டட் ஹவுஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது பேய் வீடுன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வராரு. இவங்களுமே ரொம்ப அதிகமா பயமுறுத்திடுறாங்க. அதுவும் இல்லாம ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் டிசீஸ் வேற இருக்கான். அதுவும் இல்லாம இவனை வேற ரொம்ப பயமுறுத்துறானுல. சோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்துடுறாரு. இதுக்கப்புறம் அந்த ரெட் பாடி என்ன பண்ணாங்க, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கதை. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல கீன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அந்த ஹாண்டட் ஹவுஸ்ல உள்ள 2 பசங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் பேர் பென்னு, இன்னொருத்தன் பேர் ஜெல்லு. 2 பேருமே கேட்டுட்டு இருக்கான், டே நான் இப்பதான் ஜெயில இருந்து வந்தேன், எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க, நீங்க தானே என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் எனக்கு வேலை கொடுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜெல்லும், டே எங்களுக்கே நிறைய காசு தேவைப்படுதுடா, பட் ஆனா இந்த வீட்டுக்கு யாருமே வர்றது இல்ல, வந்தாலும் யாருமே பயப்பட மாட்டாங்க, டக்கு டக்குன்னு போயிடுறாங்கிற மாதிரி சொல்றான். பக்கத்துல பெண்ணுமே ஜெல் சொல்றது கரெக்ட் தான்டா, எங்களுக்கே இப்ப கஷ்டமா தான் இருக்கு, இந்த இடத்துக்கு நாங்க இன்னும் 2 மாசம் வாடகை வேற கொடுக்கல, சோ ஓனர் அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காருங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு வந்து கேட்டிருக்கான்ல அந்த கீ சொல்றான், டே எங்க அம்மாவுக்கு மெடிசன் வாங்கணும்டா, சுத்தமா என்கிட்ட காசு இல்ல, சோ அதனாலதான் இப்ப நாங்க வேலை தேடிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜெல்லுமே, டே நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான்டா, நானுமே தான் காசுக்கு எல்லாமே போராடிட்டு இருக்கேன், நான் மிலிட்டரியில சேரணும்னு சொல்லிதான் டவுன்ல இருந்து இங்க சிட்டிக்கு வந்தேன், பட் ஆனா இங்க ஒரு மிலிட்டரி ஆபீசர் வந்து என்கிட்ட காசு கேக்குறாங்க, 10 மில்லியன் கொடுத்தா என்ன மிலிட்டரியில சேர்த்துருவேன்னு சொல்றாங்க, பட் ஆனா அந்த 10 மில்லியன் என்கிட்ட இல்ல, அதுக்குதான் போராடிட்டு இருக்கேன்னு சொல்றான். பக்கத்துல பெண்ணுமே, டே உனக்காவது பரவாயில்லடா, எனக்கு என் மாமனார் கேக்குறான்டா, அவன் நியோமின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்றான் போல, வீட்டுல எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, பட் ஆனா அந்த கல்யாண வேலை, அந்த ரிசப்ஷன் நடத்துறது, அந்த கல்யாணத்தை நடத்துறது, ஃபுட் எல்லாமே ப்ரொவைட் பண்றது, இது எல்லாமே இவன் தான் பாத்துக்கணும்னு சொல்றாங்களாம். அப்புறம் பின்னாடில இருந்து போலீஸ் வரான். கீயை பார்த்தோன்னே, நீ எப்படா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனு கேட்கிறான். இப்பதான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஜெல்லும் போலீஸ்ட சொல்றான், டே இவங்க நம்மள்ட்ட வேலை கேட்டு வந்திருக்காண்டா, நம்மளால எப்படி கொடுக்க முடியும்னு சொல்றான். அதுக்கு போலீஸும் கரெக்ட் தான்டா, இப்ப நம்மளால வேலை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த டைம்ல வெளில டிக்கெட் கொடுக்குற பொண்ணு வருது, மெர்லினான்னு சொல்லிட்டு. கீயை பார்த்தோன்னா, அண்ணா நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னாங்க, எப்படி வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறா. கீயுமே யார் சொன்னான்னு கேட்கிறா. மர்லினாவும் பின்னாடியே பார்த்துட்டு இருக்கா. அவனெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மர்லினாவும் பாய்ஸ்ட்டு சொல்றா, வெளில ஆட்கள் எல்லாமே வந்துட்டாங்க, சோ நீங்க ரெடியா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் ஒரு கப்பல்ஸ் உள்ளார வராங்க. ஜெல்லும் போலீஸும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ஸ்ல அந்த பொண்ணு போலீஸ்ட கேக்குறா, என்ன பயமுத்தலையான்னு சொல்லிட்டு. போலீஸ் அப்படியே பயமுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அந்த கப்பல்ஸும் கலாய்க்குதுங்க, இவனடா எப்படி பண்றான்னு சொல்லிட்டு. அப்புறம் சுத்தி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பார்த்துட்டு, இதை விட என் ரூமுக்கு வாங்கடா, எவ்வளவு பயமா இருக்குன்னு காட்டுறங்கிற மாதிரி சொல்லிட்டு போறா. அப்புறம் உள்றேந்து பெண்ணு பேய் வேஷம் போட்டுட்டு அப்படியே வரான். அதையுமே பார்த்து கலாய்க்கிறாங்க. அப்புறம் திருப்பி மேக்கப் ரூமுக்கு வராங்க. கீ சொல்றா, என்னடா வர்றவங்களாம் அப்படி கலாய்ச்சிட்டு போறாங்க, நீங்க வீடை கொஞ்சம் மாத்தணுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பெண்ணுமே, ஆமாண்டா நம்ம பழைய செட்டு அப்படியே வச்சிருக்கோம், ட்ரெஸ்ஸுமே அதே தான் போட்டுருக்கோம், ஜஸ்ட் அழுக்கா மட்டும் தான் இருக்கும், ஆனா பாக்குறவங்களுக்கு பயமே வரலங்கிற மாதிரி சொல்றான். கீயும், அதான்டா நானும் அதான் சொல்ல வந்தேன், நீங்க பாக்குறதுக்கு அழுக்கா இருக்கீங்க, அதனாலயே நீங்க பயமுறுத்துங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றான். அதுக்கு ஜெல்லுமே, இதெல்லாம் மாத்தணும்னா காசு வேணும்ல, நீயா கொடுப்பேன்னு கேக்குறான். கட் பண்ணா கீ அவனோட வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்காங்க. அவனோட தங்கச்சிட்டே சொல்றான், மெடிசன் வாங்கி கொடுத்தனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அவளுமே போன வாரத்தோட தீந்துருச்சுங்கிற மாதிரி சொல்றான். அவங்க அம்மாவும் சொல்றாங்க, நீ இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படாத, நான் போறேன், இதுக்காக நீ தேவையில்லாம மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு இருக்காதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவனுமே, அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன் அப்படி சொல்றீங்கிற மாதிரி கேட்கறான். அப்புறம் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்குல்ல, நான் ட்ரெஸ்ஸை மாத்துறேன்னு சொல்லிட்டு பீரோல போயிட்டு வேற ஒரு ட்ரெஸ் எடுக்க பாக்குறான். அந்த டைம்ல தான் பாக்குறான், அவங்க படிச்ச சர்டிபிகேட் இருக்கு, அவங்க நிறைய படிச்சிருக்காங்க போல, அந்த சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. இவன் என்ன நினைச்சாலும் தெரியல, அதை எடுத்துட்டு வந்துடுறான். இங்க ஹாண்டட் ஹவுஸ்ல காட்டினா ஓனரும் வந்து அவனோட திட்டிட்டு இருக்காங்க, நீங்க 2 மாசமா வாடகை கொடுக்கல, இங்க வேற ஒரு ஆள் கேட்டுக்கிட்டே இருக்கான், நீங்க இப்ப உங்க பொருட்கள்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்கன்னா அந்த ஆள் வந்துருவான், எனக்கு நிறைய காசு கிடைக்குங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பாய்ஸுமே கெஞ்சி கெஞ்சி பாக்குறாங்க. டக்குன்னு கீ வந்து சொல்றான், இன்னும் எங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, நான் எல்லாத்தையும் மாத்திடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கு ஓனருமே சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பசங்க எல்லாமே கேக்குறாங்க, என்னடா நீ ஏதோ புலம்பிட்டு இருக்க, 1 மாசத்துல எப்படி கடன் அடைக்க முடியும்னு கேக்குறாங்க. அதுக்கு கீயுமே, இது என்னோட அம்மாவோட சர்டிபிகேட், இதை நம்ம அடகு வைக்கலாம், அதுல வர்ற காசை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணலாம், அப்புறம் பணம் வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவோட சர்டிபிகேட் வாங்கிடலாம், எக்ஸ்ட்ரா பணம் இருந்ததுன்னா அதை 4 பேர் 4 ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் பாய்ஸ் யாருமே ஒத்துக்கல. அதுக்கப்புறம் கீயும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போலான்னு பாக்குறான். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து பேசுறாங்க, டே நான் இல்லன்னு சொன்னா பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு கீயை உள்ளார சேர்த்துக்கிறாங்க. கட் பண்ணா கீ என்னென்ன பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிளான் போட்டு வைக்கிறான். அவன் தான் நிறைய பிளான் எல்லாமே போடுவான். சோ அதனால ஃபுல்லா பிளான் போட்டு கொடுக்குறான். ஆளுங்க எல்லாம் வந்து ஃபுல்லா ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெல்ல கைத்துல மாட்டி விட்டு எல்லாரும் வர்றப்ப அப்படி பயமுத்துற மாதிரி எல்லாம் பண்ணி காட்ட சொல்றாங்க. அவனுமே எல்லாம் எல்லாத்தையுமே பண்ணி காட்டுறான். அப்புறம் ஒரு ஓரத்துல ஒரு கிணறு மாதிரி வச்சு அதுல இருந்து பேய் வர மாதிரி வைக்கிறாங்க. அதை பண்றது கீ தான். அந்த டைம்ல பண்றப்போ கரெக்டா மேல இருந்து இடி இடிச்சு சவுண்ட் கேட்கிற மாதிரி எல்லாம் பண்றாங்க. எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஆட்கள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நைட்ல காட்டுறாங்க. ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டே இருக்கா, அவ பேர் ரேச்சல். பின்னாடில இருந்து ஒரு பெரியவர் வராரு. எனக்காக நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா, சாரிங்கிற மாதிரி சொல்றான்.
அதுக்கு அவளுமே உன் ஒய்ஃப்க்கு தெரியாம எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு அவனுமே அதெல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் போனை வேற எடுத்துட்டு வரல, அவ அடிக்கடி எனக்கு போன் அடிச்சு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பா, அதனால போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்றான். அதுக்கு அந்த ரேச்சலுமே போனை வீட்டுல வச்சுட்டு வந்தீங்கன்னா அவ கண்டுபிடிச்சிட மாட்டாளா நம்மள பத்தி, ஏன்னா இவங்க 2 பேரும் அஃபேர்ல இருக்காங்க போல, சோ அதனால கண்டுபிடிச்சிட மாட்டாங்களான்னு கேக்குறா. அதுக்கு அவனுமே உன் பேரை நான் ஆம்பளை பேர்ல இருந்து சேவ் பண்ணிருக்கேன், சோ ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் ரேச்சல் கவனிக்கிறா அவனோட ஒய்ஃப் இங்க இருக்கிறத. பார்த்தோன்னா 2 பேரும் அரண்டுறாங்க, இவங்களை நெருங்கிதான் வந்துகிட்டே இருக்கா. ரேச்சலும் அப்ப அந்த பெரியவர்கிட்ட சொல்றா, நீங்க அந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ளார போயிடுங்க, அங்க கூட்டமே இல்ல பாருங்க, யாருமே வரமாட்டாங்க, நீங்க அங்க போயிடுங்கன்னு சொல்றா. அதுக்கு அவனுமே எனக்கு ஹார்ட் கண்டிஷன் தான் மோசமா இருக்குல்ல, அங்க போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ரேச்சலுமே இல்ல ஒன்னும் பிரச்சனை வராது, கூட்டமே இல்ல பாருங்க, அங்க யாரும் பெருசா பயமுத்த மாட்டாங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் மெர்லினாண்ட ஒரு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார போக பாக்குறாரு. காசு எடுக்கிறப்போ அவரோட மாத்திரையுமே கீழே விழுந்துருது. அந்த பெரியவர் உள்ள வர டைம் பக்கத்துல ஜன்னல்ல இருந்து போரிஸ் பயமுத்துறான். அங்க எடுத்த ஓட்டம் அப்படியே ஓடி வந்துகிட்டே இருக்காங்க, எல்லாருமே பயமுத்துறானோ. கடைசியா ஜெல் கயிறு வச்சுட்டு மேல இருந்து கீழே இறங்குறான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுங்குறான், அப்படியே அந்த இடத்துல செத்துடுறான். பாய்ஸ் 4 பேர் வந்து என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவன் எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருக்கான். போரிஸ் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஒவ்வொருத்தனும் ஒன்னொன்னு சொல்றான். டே நீ ஹார்ட்டை செக் பண்றா, டே நீ காலை செக் பண்ணு, காலில் பார்த்தா எல்லாமே தெரியும். அப்புறம் இன்னொருத்தன் சொல்றான், டே நீ கழுத்துல வச்சு செக் பண்றா, எல்லா படத்துலயும் அப்படிதான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். சரி எல்லாம் ஒண்ணு பண்ணுங்கடா, ஒருத்தன் காலை பாத்துருங்க, ஒருத்தன் கையை பாத்துட்டு இருங்க, ஒருத்தன் கழுத்தை பாருங்கிற மாதிரி சொல்றான். எல்லாருமே ஒவ்வொரு இடத்த பாக்குறாங்க, பட் ஆனா எந்த இடத்துலயுமே சவுண்ட் வரல. ஒவ்வொருத்தன் மூஞ்ச பாத்துட்டு இருக்கான், ஏன்னா அவன் செத்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும். பென்னும் போலீஸ்ட சொல்லலாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு கீயுமே டே இப்பதான் நான் ஜெயில இருந்து வெளில வந்தேன், சோ நான் இப்ப இங்க இருந்தேன்னா கண்டிப்பா என்னதான் மாட்டி விட்டுருவாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு போலீஸ் இப்ப என்ன பண்றது, அவனை என்ன நம்ம பதுக்க முடியுங்கிற மாதிரி கேட்கிறான். சுத்தி இருக்கிற எல்லாரும் கரெக்டான ஐடியா தானே சொல்றாங்க. கட் பண்ணா ஜெல் வந்து மல்லினாட்ட சொல்ல வரான், இன்னைக்கு கடையை முடியலாங்கிற மாதிரி சொல்லிட்டு மல்லினாவும் சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் உள்ளே கொண்டு வண்டி அங்க புதைக்கிறதுக்கு பாக்குறாங்க. கீயுமே பென்னு ஜெல்லுகிட்ட சொல்றான், டே நீங்க கீழே இறங்குங்கடா, நான் அந்த பணத்தை எடுத்து கொடுக்குறேன், நீங்க கீழே போட்டுருங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பெண்ணுமே டே நீ தான்டா எக்ஸ் கிரிமினல், நீ வந்து பண்றாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு கீ சொல்றான், டே நான் தெரியாம ஒரு ஆட்டை போய் கொண்டுட்டேன்டா, அதுக்கு தான்டா என்ன ஜெயில போட்டாங்க, ஏன்டா அப்படி அவன் உயிரை வாங்குறீங்கன்னு கேட்கறான். அதுக்கு பெண்ணுமே அப்ப நீ ட்ரக்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லி கேட்கறான். கீயுமே நான் எடுத்துக்கிட்டேன்டா, அதனால தானே போய் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றான். அப்புறம் போலீஸுமே டே சொன்னா கேளுங்கடா, ஒழுங்கா இறங்குங்கடான்னு சொல்றான். அப்புறம் அவனும் 2 பேரும் தான் இறங்கி பாடியை கீழே வாங்கி அப்படியே புதைக்கிறாங்க. அப்புறம் அந்த ரேச்சலை காட்டினா அவ வந்து பாக்குறா, என்ன கடை மூடி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, 10 மணிக்கு தான் மூடுன்னு போட்டிருக்கு, ஆனா 8 மணிக்கே மூடி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறா. அதே டைம்ல கீழே அந்த பெரியவரோட மாத்திரை விழுந்துருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கிறா. சரி உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம அப்படியே உள்ளார வரா. இங்க நம்ம பாய்ஸ் எல்லாருமே அந்த பெரியவரை போச்சிடுறாங்க. இவ்வளவு சடனா வர்றா, அவங்களையுமே பாத்துடுறா. என்ன இங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவனும் இல்ல நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், கடையை மூடிட்டோம்னு சொல்லுவோமே, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவளுமே இல்ல இங்க ஒரு பெரியவர் வந்தாருன்னு சொல்லிட்டு பாக்கதான் வந்தேன்னு சொல்றா. அவங்களுமே இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. அப்புறம் தான் கட் பண்ணி காட்டினா அந்த பெரியவர் ஒரு கேப் போட்டு வந்திருப்பாரு. அந்த கேப்பை மறுநாள் மர்லினா வந்திருப்பாள்ல, அவ பாத்துருப்பா. அந்த கேப்பை எடுத்து ஒரு ஸ்கெல்டன் மேல போட்டு போயிடுவா. கட் பண்ண அந்த இடத்தோட ஓனர் காட்டுறாங்க. அவன்ட்டு வந்து ஒரு ஆள் பேசுறான், இந்த மாதிரி அந்த பேய் வீடு இருக்குல்ல, அந்த இடத்த எனக்கு கொடுத்துருங்க, அந்த இடத்துல பெரிய பேய் வீடு கட்டி அதிக வாடகை நான் தரேன்னு சொல்றான். பட் ஆனா அதுக்கு அந்த ஓனருமே நான் ஆல்ரெடி அந்த பசங்கிட்ட பேசிட்டேன், 1 மாசம் டைம் கொடுத்துருக்கேன், சரி இருந்தாலும் நான் சீக்கிரம் போய் பேசுறேன்னு சொல்றாரு. அப்படியே அந்த ரேச்சல் பண்ண காட்டினா அவளுக்கு ஏதோ தோணிடுச்சு, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ அதனால தன்னோட போன்ல இருக்கக்கூடிய சிம்ம கைட்டி போட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பெரியவரோட மெடிசன் இருக்குல்ல, அதையுமே தன்னோட டிராவல போட்டு மறைச்சிடுறா. கட் பண்ணி நைட்ல காட்டினா பென் அவனோட ஆள் நியோமி கூட இருக்கான். அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பட் ஆனா பென் ரொம்ப அமைதியா இருக்கான். நீ எப்பவும் இப்படி அமைதியா இருக்க முடியும், நல்லா பேசுவியே, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதுக்கு அவனுமே என்னால காசு சம்பாதிக்க முடியும்னு தோணல, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா என்ன பண்றதுங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு அவளுமே உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா சம்பாதிப்பன்னு எனக்கு தெரியும், நம்மளோட கல்யாணம் உன்னோட காசுல தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் கட் பண்ணா பாய்ஸ்ட கீ பேசிட்டு இருக்கான். டே நீங்க ஏன்டா அவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க, அவனுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தெரியுமா, நமக்கு அதெல்லாம் தெரியாது, அவன் வந்தா நம்ம பயமுறுத்தா அவன் இறந்துட்டான், இது நம்மளோட தப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றான். அதே டைம்ல ஜெல்லுக்கு போன் வருது. அவனும் பயப்படுறான், யாரான்னு கீ கேக்குறான். டே என்னோட அம்மாடான்னு சொல்றான். டக்குன்னு எல்லாத்தையுமே செட் பண்றாங்க. இவன் ஒரு மிலிட்டரி கேம்ப்ல இருக்கிற மாதிரியும் பின்னாடி ஆபீசர்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மாவுமே ஏன் இந்த இடத்துல இருக்க, வேற எந்த இடத்துக்கும் போக மாட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவனுமே இல்லம்மா இங்கதான் சிக்னல் நல்லா கிடைக்குன்னு சொல்றான். அப்புறம் பின்னாடி உள்ள ஆபீசர்ஸ் எல்லாம் எப்பவுமே போயிட்டே இருக்காங்களே, அவங்களோட நீ ஹையர் பொசிஷன்ல தானே இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்றான். சரி நீ சொல்றதெல்லாம் அவங்க கேட்பாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பக்கத்துல கூப்பிட்டு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு, நீ என்ன சொல்றியோ அதை அவங்க செய்யறாங்களான்னு சொல்லிட்டு நான் பாக்கணும்னு சொல்றாங்க. இவனுமே கூப்பிட்டு 2 பேரும் அரைஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிடுறான். போரிஸும் பெண்ணும் 2 பேருமே பாத்துக்கிட்டு அவனும் அப்படியே மெதுவா அரைஞ்சுக்கிறாங்களா, வேகமா அறைய சொல்லுன்னு சொல்றாங்க. அப்புறம் அவனும் வேகமா அறையிறானோ. கட் பண்ணதுக்கு அப்புறம் இவனை போட்டு வெளுன்னு வெளுக்குறாங்க. டேய் உனக்கு அறிவு இருக்கா, நாங்க ஏதாவது பாட சொல்லி இருந்தாலும் பாடி இருப்போம், அறைய சொல்லி இப்படி லூஸ் பேர் பண்ணியேன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெல்லுமேட்டு எனக்கு என்னடா தெரியும், நான் டக்குன்னு தோணுச்சு அதை சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்றான்.
அப்புறம் நைட் பாய்ஸ் எல்லாமே மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க பேய் வீட்டுக்காக. அந்த டைம்ல கதவு மெதுவா திறக்குது. எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஜெல் சொல்றான், டே அது ஜஸ்ட் காத்துல நவுந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் சேருமே தானாவே நவருது. பெண்ணுமே, டே காத்துல எப்படி சேருமே தானா நவருமான்னு கேக்குறான். கீமே, டே வேகமா காத்தடிச்சா நவருங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் சடனா அந்த சேர் ஓப்பன் ஆகி யாரோ உட்கார்ற மாதிரி தெரியுது. இவனெல்லாம் பயந்துட்டு அப்படியே கத்திட்டு இருக்காங்க. டக்குன்னு மர்லினா வந்துடுறா. என்ன எல்லாம் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறா. இல்ல நாங்க ஜஸ்ட் ஒரு ஒத்திக்கை தான் பாத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்புறம் மெர்லினா சொல்றா, வெளில ஆளுங்க எல்லாமே வந்துட்டாங்க வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு. கட் பண்ணா ஒரு 2 பேர் வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க. பக்கத்துல ஒருத்தன் சொல்றான், டே நான் முன்னாடி வந்த மாதிரி இப்ப இந்த வீடியோ இல்ல கொஞ்சம் மாறி இருக்குங்கிற மாதிரி சொல்றான். சரி பாப்போம் உள்ளார போங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சடனா அவங்க பின்னாடி யாரோ மூவ் ஆன மாதிரி தெரியுது. இவனை உள்ளார வந்து போய் சடனா பயந்துடுறாங்களா. அப்புறம் உள்ள வந்தா நம்ம ஆளுங்களா வேற பயமுத்துறாங்க. அந்த இடிமின்னல் அடிக்கிற சவுண்ட் அதெல்லாமே கேக்குது. அப்புறம் இவங்க நினைக்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த பெரியவரோட ஆவி அந்த ஹாண்டட் ஹவுஸை சுத்தி வருது. காத்தெல்லாமே பலமா அடிக்குது. இதெல்லாமே இவங்க செட் பண்ணவே இல்லை, பட் ஆனா அடிக்குது. இது அந்த 2 பசங்களும் பார்த்துட்டு பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பாய்ஸ் சுத்தி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சட்ட டைம்ல தெரிச்சே வெளில ஓடிடுறாங்க. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அந்த பெரியவரோட ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் முந்தா நாள் போனாரு, பட் ஆனா அவரை காணும். இப்போ அவரோட போனை செக் பண்ண இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வா பேபின்னு சொல்லிட்டு போட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தான் நானும் போனேன். அதுக்கப்புறத்துல இருந்து அவர் காணுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர் அந்த மெசேஜ் பார்த்து கேட்கிறாரு, இது ஆம்பளை பேரா இருக்கு, நீங்க எப்படி போனீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களுமே ஆம்பளை பேர் தான் இருக்கு, பட் ஆனா யாராவது ஆம்பளை பேபின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களான்னு கேக்குறாங்க. போலீஸுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் நான் ரிப்போர்ட் எழுதிக்கிறேன்னு சொல்றாங்க. கட் பண்ணா பாய்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. கீ சொல்றான், டி அதெல்லாமே ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருக்கும்டா, நம்ம எதுவுமே பயந்துட்டு இருக்க வேணாம்னு சொல்றான். அதுக்கு ஜெல்லுமே டெக்னிக்கல் ப்ராப்ளமா இருந்தா எலும்பு கூட எப்படி நவரும், இதெல்லாமே நடக்கிற கதையாடாங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு போரிஸுமே அந்த பெரியவராவி நம்மள ரிமேஜ் எடுக்குதுன்னு நினைக்கிறேன், நம்மள கண்டிப்பா கொலை பண்ண போதுங்கிற மாதிரி சொல்றான். அதே டைம்ல அந்த இடத்துக்கு ஓனர் வராங்க. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. போரிஸுமே நம்ம இவனை பேசாம அடிச்சிருமான்னு சொல்லிட்டு கேட்கிறான். பக்கத்துல ஜெல்லுமே நம்ம பேசாம உனக்கு கொண்டுடுவான்னு கேட்கிறான். கீயும் எல்லார் கையிலயும் கை கொடுத்துட்டு நான் முதல்ல தலையில அடிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ அவனோட காலில் அடிங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கல் எடுத்துட்டு போறாங்க. அந்த டைம்ல தான் பாக்குறாங்க அவங்க பேய் வீட்டுக்கு வெளில ஏகப்பட்ட கூட்டம் நிக்குது. மல்லினாவும் வந்து சொல்றா, இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே நம்ம வீடியோ பரவி கிடக்குன்னு சொல்றா. அப்பதான் பாய்ஸ் என்னன்னு பாக்குறாங்க, நேற்று 2 பேர் வந்திருந்தாங்கல்ல, அவனும் வந்து பயந்துட்டு வெளில ஓடின வீடியோவை அப்படியே வைரல் பண்ணிருக்காங்க. அதை பார்த்தோம் நம்ம பாய்ஸ்க்குமே செம ஹாப்பி. முன்னாடி இருந்ததை விடவே அதிகமா மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப ஜெல்லுக்கு ஒரு டவுட் ஆயிடுது, நேத்து நம்ம பண்ணது 50% தான், எக்ஸ்ட்ரா 50% பண்ணது அந்த ஆவி தான். இப்ப அந்த ஆவி இல்லைன்னா நம்ம என்ன பண்றதுங்கிற மாதிரி கேக்குறான். பெண்ணுமே நீ சொல்றது கரெக்ட் தான், இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே நேத்து வீடியோ பார்த்து தான் வந்திருப்பாங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்திருப்பாங்க, நம்ம பூர்த்தி பண்ணலாம் அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு கீமே அந்த பெரியவர் ஆவியை நம்ம கோவப்படுத்தினா அது இங்க ஏகப்பட்ட வேலை பண்ணுவோம், அதெல்லாமே நமக்கு சாதகமா முடியும்னு சொல்றான். போரிஸுமே அதை எப்படி பண்றது, அது கஷ்டங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜெல்லுமே சொல்றான், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, பேசாம அவன் போய்ச்ச இடத்துல போயிட்டு நம்ம யூரின் போய் வச்சா அது அவனுக்கு கோவமாகும், அப்புறம் அவன் எல்லா வேலையும் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணா எல்லாருமே அவனை போய்ச்ச இடத்துக்கு போய் நிக்கிறாங்க. ஜெல் சொல்றான், யாராவது யூரின் போகுன்னு சொல்லிட்டு, டே இது உன்னோட ஐடியா தான், நீ தான் பண்ணுங்கிற மாதிரி அவனை சொல்றாங்க. அப்புறம் ஜெல்லு தான் அங்க போயிட்டு யூரின் போறதுக்காக அப்படியே மூச்சு இழுத்து விடுறா. சடனா வந்துருது. அவங்க நினைச்ச மாதிரி அந்த பேய்க்குமே கோபம் ஆயிடுது. சடனா எல்லா வேலையுமே பண்ணுது, காத்த விசிறது, புகையை கலப்பி விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுது. வர்ற ஆளுங்க எல்லாருமே பயந்துட்டு ஓடுறாங்க. இவங்களுக்கு காசு கொட்டுன்னு கொட்டுது. இந்த மாதிரி தினமா அவன் மேல யூரின் போய் அவனை கோவப்படுத்தியதான் இவங்க எல்லா வேலையுமே பண்றாங்க. நிறைய காசுமே வருது, அவங்க நினைச்சது எல்லாமே நடக்குது. பெண்ணும் போயிட்டு அவங்க மாமனார்ட்ட பேசுறான், இந்த மாதிரி என்னால எல்லாமே பண்ண முடியும், வெட்டிங் ரிசப்ஷன் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே என்னால காசு செலவு பண்ண முடியும்னு சொல்றான். அதுக்கு அவங்க மாமாவுமே எல்லாமே ஓகே தான், பட் ஆனா மியூசிக் ரெடி பண்ணணும்னு சொல்றான். பெண்ணுமே சரி ஓகே ஒரு சின்ன லெவல் மியூசிக் பேண்டை கூப்பிடலாம்னு சொல்றான். அதுக்கு அவருமே இல்ல பெரிய லெவல்ல தான் கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு மூவில மியூசிக் பேண்டா இருக்கிறவங்களை கூப்பிடணுங்கிற மாதிரி சொல்றான். பெண்ணு ஆல்ரெடி சம்பாரிச்ச எல்லாமே அவனோட வெட்டிங்கே முடிஞ்சிரு போல இருக்கு. சோ அவன் இப்ப எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். அடுத்து ஜெல்ல காட்டினா அவனுமே அந்த மிலிட்டரி ஆபீசருக்கு பணம் கொடுத்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிடுறான். பட் ஆனா அந்த மிலிட்டரி ஆபீசருமே இந்த பணம் போதாது, இன்னுமே கொஞ்சம் வேணுங்கிற மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நான் அதையுமே ரெடி பண்ணிடுறேன்னு சொல்றான். அவனுக்குமே இப்ப பணம் தேவை. அப்புறம் அந்த பக்கம் பொரிசை காட்டினா அவனுமே கடன் கொடுக்க வேண்டியது எல்லாமே கொடுத்துடுறான். ஓரளவுக்கு அவனுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் கீயுமே அவங்க அம்மாவோட சர்டிபிகேட் ரிட்டர்ன் வாங்கிட்டான். அவங்க அம்மா சாவுறப்போ ஒரு இடம் அவங்க அப்பாவுக்கு பக்கத்துல வேணும்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இடத்துமே அவன் கரெக்டா வாங்கி வச்சுட்டான். சோ எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. எல்லா லைஃபுமே ஜாலியா போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அந்த டைம்ல தான் சும்மா இருக்கோம்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்றாங்க. அந்த பெரியவர் இருக்காருல்ல, அந்த பெரியவர் அவர் வந்து ஒரு பார்ட்டியோட கேண்டிடேட்டா. அந்த கட்சியுமே ரொம்ப பெரிய கட்சி போல நியூஸ்ல வருது. இந்த மாதிரி மாஸ்கின்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட பெரிய ஒரு உறுப்பினர் இப்ப காணா போயிட்டாரு. அவரோட ஒய்ஃப் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவருக்கு ஒரு அஃபேர்மா இருந்ததா, அதனால அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோடனே நம்ம பாய்ஸ்க்குமே கொஞ்சம் பயமாயிடுது. ஒருத்தர் பாத்துக்கிறானோ. கட் பண்ண அந்த இடத்தோட ஓனர் காட்டுறாங்க.
அங்க ஒரு ஒர்க்கர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எப்பவுமே அந்த இடத்த கிளீன் பண்றதுக்கு எல்லாத்தையுமே அவர் தான் பாப்பாரு. அவரால பேச முடியாது. அவர் இந்த பாஸ்கியை பாத்துருக்காரு. கட் பண்ண அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அன்னைக்கு அந்த பாஸ்கி எங்கேயாவது ஒளியறதுக்குன்னு சொல்லிட்டு ஹாண்டட் ஹவுஸ்குள்ளார வருவான்ல, அதுக்கு முன்னாடி இவர் கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் இடிச்சுட்டு தான் உள்ளாரே போயிருப்பாங்க. சோ அதனால அந்த ஒர்க்கருமே இவர் தெரியுங்கிற மாதிரி சொல்ல வராரு. பட் ஆனா இவர் சைக்கோபாஸ்ல சொல்றதுனால அவருக்கு எதுவுமே புரியல. அவருமே என்னமோ நீ சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்க போயிடுறாங்க. இங்க ரேச்சலை காட்டினா அவளுமே நியூஸ் எல்லாமே பாக்குறா. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல தான் இந்த ஹாண்டட் ஹவுஸ் வீடியோ இருக்குல்ல, அதை பாக்குறா. அந்த வீடியோல அந்த ஸ்கெலிட்டன் மேல ஒரு கேப் போட்டுருக்குல்ல, அதுதான் இந்த பாஸ்கி எனக்கு போட்டு வந்த கேப். சோ அதை பார்த்தோன்னே இவளுக்கு சந்தேகம் வந்துருது. அப்புறம் கட் பண்ணிங்க நம்ம பாய்ஸை காட்டினா அவனும் ஃபுல்லா மேக்கப் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. பென் கேட்கிறான், ஒருவேளை அந்த பொண்ணு இங்கதான் அவர் கடைசியா வந்திருந்தாரு, இங்க இருந்து அவர் வெளில வந்த மாதிரி எனக்கு தெரியலன்னு போலீஸ்ட சொன்னானா நம்ம தானே மாட்டோம்னு கேட்கிறான். அதுக்கு ஜெல்லுமே அவ சொன்னால முதல்லயே இங்க போ சொல்லிதான், பட் ஆனா அவர் இங்க உள்ளார வந்ததை அவ பார்க்கவே இல்ல, சோ அதனால நம்ம சமாளிச்சலாங்கிற மாதிரி சொல்றான். அதே டைம்ல வெளில ஏதோ சவுண்ட் கேக்குது. பென் போயிட்டு பார்த்துட்டு சொல்றான், போலீஸ்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீமே அவங்க இந்த ஹாண்டட் ஹவுஸை பார்க்க வந்திருக்காங்க, நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றான். அப்புறம் அதே டைம்ல போலீஸுமே உள்ளார வந்துடுறாங்க. நம்ம பாய்ஸுமே அப்படியே பயமுத்துற மாதிரி ஆட் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனா பாஸ்கி எந்த ஒரு ஸ்கேரி எலமெண்ட்டுமே பண்ணாதனால போலீஸ்க்குமே கடுப்பாயிடுது. இந்த இடத்த பத்தி தான் இவ்வளவு பேசிட்டு இருந்தாங்களா, ரொம்ப மொக்கையா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பாய்ஸுமே சார் நாங்க இன்னும் எதுவுமே ரெடி பண்ணல, நீங்க சொல்லிட்டு வந்திருக்கலாமேங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவரு மூவாவை பாக்குறாரு. அந்த டைம்ல தான் பாக்குறாரு பாஸ்கி மேல அப்படியே ஒரு கல்லு வச்சு அடிக்க வச்சிருக்காங்க. இவர் என்ன நினைச்சாரோ தெரியல, அந்த கல்லை போயிட்டு அப்படியே மோந்து பாக்குறாங்க. என்னன்னா அந்த கல்லுல தானே இவங்க யூரின் போயிட்டு பாஸ்கியை எழுப்பி விடுவாங்க. சோ அந்த இடத்துல யூரின் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பசங்கள்ட்ட சொல்லுவாங்க. பட் ஆனா பசங்க எல்லாருமே இல்ல சார் அதெல்லாமே ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த போலீஸும் வெளில வருவாரு. வெளில வந்தா மல்லியை நினைப்பா. இவன் என்ன நினைச்சாலும் தெரியல, டக்குன்னு அவள்கிட்ட போய் பேசுறான். உள்ளர இந்த மாதிரி யூரின் ஸ்மெல் வருது, உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு அவளுமே கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு ஆமா ஆமா எனக்குமே தோணுச்சு, ஆனா பாய்ஸ்ட கேட்டப்ப அவனும் எதுவுமே வரலங்கிற மாதிரி சொன்னானோ, சரி நானும் அமைதியா வந்துட்டேன்னு சொல்றான். அந்த போலீஸ்க்குமே இவளுக்கு நமக்கு தோணுன மாதிரி தோணுது, ஒரு கனெக்ஷன் ஆயிருக்குமாங்கிற மாதிரி யோசிக்கிறான். நான் திருப்பி இங்க வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா ரேச்சலுமே அந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ளார போறா. இந்த ஒர்க்கர் இருக்கான்ல வேலை செஞ்சுக்கிட்டு, அவனுமே அதை பாக்குறான். கட் பண்ணி அங்க உள்ள காட்ட நம்ம பாய்ஸுமே சேர்த்த பணத்தை எல்லாமே அப்படியே எண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரேச்சல் இந்த மாதிரி நைட் டைம்ல ஒருத்தனை கொலை பண்ணிட்டு உங்களால எப்படிதான் இப்படி இருக்க முடியுதுங்கிற மாதிரி கேக்குறா. அதுக்கு பாய்ஸுமே அப்படிலாம் நாங்க ஒண்ணும் பண்ணல, நீ எப்படி இங்க வந்த, நாங்க தான் கதவை மூடிட்டோமேங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு ரேச்சலுமே எல்லாம் எனக்கு தெரியும், இந்த வீடியோல பாரு இந்த கேப் இந்த ஸ்கெலிட்டன் மேல இருக்கு, இது பாஸ்கியோடது, நீங்க எல்லாருமே அவர் கொன்னு எங்கேயோ போச்சு வச்சிருக்கீங்கிற மாதிரி சொல்றா. அப்ப கீமே நீ மட்டும் என்ன பண்ண, அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுமே நீங்க அனுப்பி விட்டில, இது உன்னோட ப்ராப்ளம் தாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ரேச்சலுமே அவர் இங்க வராருன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அவரை பயமுறுத்துங்கன்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு ஜெல்லுமே இங்க நாங்க பயமுறுத்துறதுக்கு தான் காசு வாங்குறோம், அதை விட்டுட்டு அவர் இங்க வந்திருக்காரு, அவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன ஹாப்பி பர்த்டேவா சொல்லிட்டு இருக்க முடியும்னு கேட்கிறான். அப்புறம் ரேச்சலுமே பயங்கரமா எழுதிட்டு நான் இந்த ஊரை விட்டு போலான்னு நினைச்சேன், பட் ஆனா என்கிட்ட சுத்தமா காசு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. அப்புறம் பாஸ்கியை போச்சாங்கல்ல அந்த இடத்துக்குள்ளே போய் நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைம்ல போலீஸுமே ஏன் அங்க போய் எழுதிட்டு இருக்கீங்க, அவர் எழுந்திருக்க போறாருங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் அவளுக்குமே தெரியுது இங்கதான் போச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை பார்த்தாலும் இன்னுமே ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. அப்புறம் வேற என்ன பண்றது, அவ வேற ரொம்ப அழுதுட்டு இருக்காளா. போலீஸுமே எல்லாரு காசையுமே கையில வாங்கிக்கிட்டு அவள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். இதுக்கப்புறம் நீங்க வராத, அவர் கடைசியா இங்கதான் பார்த்தோம், இல்ல நாங்க தான் கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்கேயும் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை போக சொல்லிடுறாங்க. இவங்க பேசிட்டு போன எல்லாத்தையுமே அந்த ஒர்க்கர் வேற காதல வாங்கிட்டான், என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்புறம் நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஓனர் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்க இடத்துல நிறையவே குப்பை வருதா, நிறைய கிரௌடு வராங்கல்ல, சோ அவங்க சாப்பிட்டு போற குப்பை எல்லாமே அங்க நிறைய சேர்ந்துருதா, ஒர்க்கர் எல்லாமே அங்க கூட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு கீமே நாங்க என்ன பண்றது, எங்களுக்கு அதிகமா கூட்டம் வராங்க, சோ அதனாலதான் இப்ப குப்பை வருது, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு போலீஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, உங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கான்ல, அவனை ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க சொல்லலாம், நாங்க வேணா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்றான். அதே டைம்ல அந்த ஒர்க்கருமே வந்துறாங்க. இதோ வரான் பாரு, இவன்ட்டே கேளுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம பாய்ஸுமே அவன்கிட்ட கேக்குறாங்க. அவனுமே பயந்துகிட்டு சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவனால பேச முடியாது, பட் இருந்தாலும் தலையாடுறான். பென்னுக்கு ஒரு டவுட் ஆயிடுது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிந்து நின்று காதுல வாங்குறாங்க. அப்பதான் டிவில அந்த பாஸ்கியோட நியூஸ் வருது. அந்த ஒர்க்கருமே ஓனர்கிட்ட சொல்றான், எனக்கு இந்த ஆளை தெரியும், அதை கை காட்டிட்டு அதை போலீஸ்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி சொல்றான். ஓனருக்குமே புரிஞ்சிருது, நீ போலீஸ்க்கு போன் பண்ண சொல்றியான்னு சொல்லிட்டு. இதை நம்ம பாய்ஸ் எல்லாருமே காதல வாங்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா அந்த போலீஸ்காரன் மல்லினா கூட்டிட்டு டேட்டுக்கு வந்திருக்கான். 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல போலீஸ்க்கு போன் வருது. ஓனர் தான் போன் அடிச்சிருக்காரு. இந்த ஒர்க்கர் ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருமே இல்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. மல்லினாவும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன், அந்த கேஸ பத்தி ஒருத்தருக்கு தெரியும் சொன்னா, உங்க இடத்துல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காருல, வாய் பேச முடியாது ஒருத்தர், அவர்தான் இதை இன்ஃபர்மேஷன் தெரியும் சொல்லிட்டு போன் அடிச்சிருக்காருன்னு சொல்றான். இங்க அதே டைம்ல நம்ம மல்லினாவுக்கும் போன் வருது. பாய்ஸ் எல்லாரும் கடையை திறக்கணும், நீ எங்க இருக்கங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவளுமே இல்ல இங்க ஒரு விஷயமா வந்தேன், நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் போன் கட் பண்ணதுக்கு அப்புறம் போப்பாக்குறா. போலீஸுமே நானே உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு வராரு. கட் பண்ணா மல்லினா வந்துடுறா. பாய்ஸ் எல்லாமே கேக்குறாங்க, என்னாச்சு, நீங்க தானே சாப்பிடுவ,
இப்ப எங்க போனாங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதே டைம்ல போலீஸும் வந்து என் கூட தான் வந்தா, சாரி லேட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் அவனும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். கீ கேக்குறா, நீ அவன் கூட டேட் பண்றியான்னு சொல்லிட்டு. மல்லினாவும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றான். அப்புறம் அவளே சொல்றா, அவரு தான் இந்த பாஸ்கெட் கேஸ் இருக்குல்ல அதை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அவருக்கு இடையில கூட ஒரு போன் வந்தது, இந்த ஒர்க்கர் இருக்காருல்ல அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுமா, அதை சொல்றதுக்காக போன் அடிச்சிருக்காரு. பட் ஆனா என் கூட இருந்ததுனால அப்புறம் பேசுறேன்னு சொல்லி வச்சுட்டாருன்னு சொல்றா. இதெல்லாம் காதுல வாங்கணும்னு பாய்ஸ்க்குமே ரொம்ப பயமாயிடுது. கீ சொல்றா, நம்ம போய் அவன்கிட்ட பேசலாம், அப்பதான் அவன் சரிப்பட்டு வரவான்னு சொல்றான். அதுக்கு பெண்ணுமே இல்ல நம்ம அவன்கிட்ட கொஞ்சம் காசு கொடுக்கலான்னு சொல்றான். ஜெல்லுமே சரி எதுவுமே இப்ப பண்ண வேணாம், கடையை மூடிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் மணியும் 10வது எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இவனும் கடையை மூடிட்டு வராங்க. அந்த டைம்ல பென் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். பேசாம அவனுக்கு நம்ம உதவி பண்ற மாதிரி போயிட்டு பேசி அதுக்கப்புறம் அவனை கிளியர் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கீ கையில ஒரு இரும்பு வழக்க மாதிரி எடுத்துக்கிறான். பக்கத்துல பெண்ணுமே ஒரு கவர் எடுத்துக்கிறான். எல்லாருமே ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க. இவனை வர்றதை பார்த்தாலே அந்த ஒர்க்கர் அடிச்சு போட்டு கவர்ல கொண்டு போற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரிதான் அந்த ஒர்க்கருக்குமே தெரியுது. பார்த்தோன்னே தெரிச்சிடறான். பின்னாடியே பாய்ஸ் ஓடுறாங்க. பட் இருந்தாலும் அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு சர்டன் டைம்ல இந்த ராட்டினம் இருக்குல்ல அதுல ஏறிடுறான். போலீஸுமே இப்ப நீ கீழே இறங்க போறியா இல்ல நான் மேல வரட்டுமாங்கிற மாதிரி கேட்கிறான். சட்டுன்னா அந்த ஒர்க்கருக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அதே டைம்ல ஓனருமே அந்த ஒர்க்கரை தேடிட்டு வராங்க. கீயுமே சரி இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த ஓனர் வந்து பாக்குறாரு, இவனுமே கீழே விழுந்ததுல அப்படியே மயக்கமாயிடுறான். கட் பண்ணா போலீஸுமே சைன் லாங்குவேஜ் வச்சுவாங்கல்ல அவனை கூப்பிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்து பார்த்தாதான் தெரியுது அவனால கைய கூட அசைக்க முடியல, காலையுமே அசைக்க முடியல. இதுல எங்க அவன் சைன் லாங்குவேஜ் பேசி நமக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறது. சரின்னு சொல்லிட்டு அவனோட கிளம்பிடுறாங்க. அப்புறம் இங்க பாய்ஸ காட்டினா அவனுமே சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. கீ சொல்றான், உன்னாலதான் அவன் மேல ஏறினான், நீ ஏன் அவனை பயமுத்துற மாதிரி பேசின, கீழே இறங்கலாம் சொன்ன, நம்ம மேலேயே வச்சு பேசிருக்கலாமேங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு போலீஸுமே நான் என்ன பண்றது, அவன் கீழே இறங்க வைக்கிறதுக்கு நான் பயமுத்துனேன், அதுக்கு நான் அவன் கீழே விழுவான்னு எனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் பெண்ணு கீழே பார்த்து சொல்றான், எல்லாமே ஒன்னாலதான், நீ மட்டும் அந்த பணத்தை புதைக்காம போலீஸ்ட சொல்லியிருந்தீங்கன்னா ஈஸியா எல்லாமே முடிஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்றான். அது கீயுமே சண்டை போடுற மாதிரி வரான். பெண்ணுமே அவனை அமைதியாக்குறதுக்கு, எல்லாமே ஒன்னாலதான், நீ உங்க அம்மாவுக்கு ஒரு கெட்ட பையன், அவங்க ஒன்னு பெத்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுவாங்கிற மாதிரி சொல்றான். கீக்கு அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன், பட் ஆனா உனக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஜெல்லுமே பெண்ணை பார்த்து சொல்றான், நீ இப்படி பேசிருக்க கூடாது, தப்புங்கிற மாதிரி சொல்றான். அங்க கட் பண்ணா கீயும் போயிட்டு அவங்க அம்மாட்ட பேசுறான். நான் உங்களுக்கு என்ன ஒரு தப்பான பையனாமாங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவங்களுமே அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, யார் உனக்கு அப்படி சொன்னா, நீ எனக்கு ரொம்ப நல்ல பையங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கீயுமே நீங்க நினைச்ச எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பண்ணதே கிடையாது, உங்களுக்கு கடைசி ஆசை ஏதாவது ஒண்ணு இருக்காங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவங்களுமே நான் முதல்ல சொன்னேன்லடா, உன்னோட அப்பா பக்கத்துல என்ன புதைச்சிரு, அதுதான் என்னோட கடைசி ஆசை, அதை மட்டும் பட்டினா போதும், இந்த வாழ்க்கை முழுக்க நீ பண்ண எல்லா தப்புமே போயிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இந்த பக்கம் பாய்ஸ காட்டினா கீ இல்லாம பேசிட்டு இருக்காங்க. பெண்ணுமே அந்த பாஸ்கியோட போனா நம்ம இடத்துல இருக்கிற வரையும் ஆபத்து தான், கண்டிப்பா போலீஸ் வருவாங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றான். அதுக்கு போலீஸுமே அவன் சொல்றது கட்டுதான், பேசாம அந்த பணத்தை நம்ம எடுத்து வேற ஏதாவது ஒரு இடத்துல புதைச்சிருமான்னு கேட்கறான். எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஜெல் சொல்றான், எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, கீயோட அம்மாவை புதைக்கிறதுக்காக ஒரு இடம் பார்த்து வச்சிருக்காங்கல்ல, அந்த டைம்ல இவனை போய் போச்சிருமான்னு கேக்குறாங்க. பெண்ணுமே அது எப்படி முடியும், இப்பதானே அவன் கூட நம்ம சண்டை போட்டுருக்கோம், அவன் ஒத்துக்க மாட்டான்னு சொல்றான். ஜெல்லுமே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பேசி பாக்குறேன்னு சொல்றான். கட் பண்ணா கீ கிட்ட போயிட்டு எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க. டே அப்படி பேசினது எல்லாமே தப்புடா, பெண்ணு தானே உன்ட்ட அதிகமா திட்டினா, அவனை உன்ட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்றான். பெண்ணுமே என்ன மன்னிச்சிடுறா, சாரிடாங்கிற மாதிரி சொல்றான். கீ ஒண்ணுமே பண்ணாம அமைதியா இருக்கானா. போலீஸுமே டே அவன் காலில் விழ போறான் பாருங்கிற மாதிரி சொல்றான். பெண்ணுமே முடிக்கிறாங்க, என்னடாங்கிற மாதிரி சொல்லிட்டு சடன் 2 பேருமே அவனோட ஷோல்டரை பிடிச்சி அப்படி கீழே இறக்குறாங்க. கீயுமே அவன் காலில் என்னத்தை மிதிச்சு வந்தாலும் தெரியல, பெண்ணு மூச்சு விட முடியாம இருக்கான். சர ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கீயுமே எழுப்பி விட்டுறான். அப்புறம் போலீஸுமே உன்னை கேட்காம நாங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டோம்டா, பட் இருந்தாலும் உன்னோட பர்மிஷன் வேணுங்கிற மாதிரி சொல்றான். கீயுமே என்னங்கிற மாதிரி கேக்குறான். அப்பதான் சொல்றான், டி உங்க அம்மாவுக்காக ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கீல்ல, அந்த இடத்துல நம்ம பாஸ்கியை போட்டு பாசிட்டா என்னங்கிற மாதிரி கேக்குறான். கட் பண்ண கீ பொரிச போட்டு தண்ணியில அமுக்கிட்டு இருக்கான், கொள்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிறனோ டே அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுதான்னு சொல்றாங்க. கீயுமே அவன் செத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கான். அப்புறம் கட் பண்ணி காட்டினா எல்லாருமே பேசி புரிய வச்சிடறாங்க. கீயுமே சரி ஓகேடா, இருந்தாலுமே என்னோட அம்மாவோட கடைசி ஆசைரா, அதை நிறைவேற்றணுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பாய்ஸுமே சொல்றாங்க, டே ஒன்னும் பிரச்சனை இல்லடா, அவங்க அம்மா நல்லா இருப்பாங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு தானே அவங்க சாவாங்கிற மாதிரி சொல்றான். அது கீயுமே அதெல்லாம் நம்மளால எப்படிடா சொல்ல முடியும், தப்பாயிடுங்கிற மாதிரி சொல்றான். அப்ப ஜெல்லுமே டே இவனை போச்சு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா சாவாங்க, சோ இவன் மேல அப்படியே நம்ம போச்சிடலாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு கீயுமே பயங்கரமா கத்துறான், பக்கத்துல எங்க அப்பா இருக்காருடா, அவர் என்ன நினைச்சுப்பாரு, ஒரு ஆம்பளை மேல தன்னோட ஒய்ஃபை போச்சா காலம் முழுக்க அவர் வானத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாருங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் பாய்ஸ் எல்லாமே ஓரளவு பேசி அங்கேயே போச்சிடலாங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. கீ தான் அதுக்கான பிளான போடுறான், இங்க இருந்து எடுத்துட்டு போறோம், அடுத்து சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே போச்சிடலாங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. கட் பண்ணி இங்க ரேச்சல காட்டினா பாய்ஸ் கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே மூட்டை கட்டிட்டு போலான்னு பாக்குறா. கரெக்டா அந்த டைம்ல போலீஸ் வந்துடுறாங்க. உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. இவ்வளவுமே அங்க போயிட்டு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்றா. பட் ஆனா போலீஸ் எல்லாமே வீட்டை சர்ச் பண்ணிருக்காங்கல்ல, அந்த இடத்துல பாஸ்கியோட மெடிசனை கண்டுபிடிச்சிடறாங்க. இது எப்படி வந்ததுங்கிற மாதிரி கேக்குறாங்க. ரேச்சலுமே பயங்கரமா அழுவுறா. கட் பண்ணா நம்ம பாய்ஸை கட்டுறாங்க.
அந்த டெட் பாடியை தோண்டிட்டாங்க. பட் ஆனா அது ரொம்ப நார ஆரம்பிச்சிடுச்சு. கீயுமே இதுக்கப்புறம் முடியாதுடா டே, வேணாங்கிற மாதிரி சொல்றான். அப்ப பெண்ணுமே சொல்றான், டே இங்க ரொம்ப நாருதுடா, அதுவும் இல்லாம எப்படி இவ்வளவு பெரிய பேர்ல தூக்கிட்டு போக முடியுங்கிற மாதிரி கேட்கறான். அப்பதான் போலீஸ் வந்து சொல்றா, டே பேசாம அவனை துண்டுடா வெட்டிருமா, சாம்பிளுக்கு பாரு அவனோட கையை வெட்டிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறான். எல்லாருமே பயந்துடுறாங்க, நீலா நான் மனுஷனாங்கிற பேர்லாம் திட்டுறானுங்க. அப்புறம் ஜெல்லுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாம அது மேல ஃபுல்லாவே காப்பி பவுடர் கொட்டிடலாம், அதுக்கப்புறம் ஸ்மெல் வராது. அப்புறம் கூடவே நம்மளோட ஒரு சில பப்பட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போவோம், சந்தேகம் வராம எடுத்துட்டு போயிடலாங்கிற மாதிரி சொல்றான். எல்லாருமே போனதுக்கு அப்புறம் பப்பட்ஸோட சேர்த்து அந்த ரெட் பாடியுமே கொண்டு வராங்க. இடையில அந்த ஓனருமே பாத்துறான், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான். பென் சொல்றான், இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பப்பட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, சோ அது சரி பண்ணிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் எல்லாருமே வேன்ல ஏறிட்டு அந்த ரெட் பாடியுமே கொண்டு போயிட்டு சுடுகாட்டுல எரிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சிங்க. அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டி இருந்திருப்பாங்க. அந்த பில்டிங் ஒரு போலீஸ் ஸ்டேஷனா உருவாயிருக்கு. எல்லாரும் கீ கிட்ட கேக்குறாங்க, டே பக்கத்துல ஏதோ ஒரு பில்டிங் தானே கட்டி இருக்காங்கன்னு சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கு நீ ஏன்டா என்கிட்ட சொல்லுன்னு கேக்குறாங்க. அதுக்கு கீ சொல்றான், டே பக்கத்துல பில்டிங் கட்டி இருக்காங்கன்னு தெரியும், ஆனா போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றான். அப்புறம் பென் கேக்குறான், டே நம்மளோட பொருட்கள்லாம் இங்க தானே வச்சிருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணா எல்லாருமே பேய் வேஷத்தை போட்டுக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு கல்ல போடுறாங்க. எல்லாருமே சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அப்புறம் ஒவ்வொரு போலீஸ்காரன் முன்னாடியும் ஒவ்வொரு பேயா வந்து நிக்கிறானோ, எல்லாருமே தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம போலீஸ்காரன்ட்ட அந்த ரேச்சல் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா, ஹாண்டட் ஹவுஸ்குள்ளார வந்தா அந்த இடம் பூரா தோண்டப்பட்டு இருக்கு, ஸ்மெல் ஆனா வந்துகிட்டே இருக்கு. ஓனர் சொல்றாங்க, அந்த பயலும் எதையோ தூக்கிட்டு போறத பார்த்தேன், பட் ஆனா அது பப்பட்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றான். அப்ப மர்லினாவும் போலீஸ்ல சொல்றா, இங்க ஒரு டெட் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியாது, இவங்க ஏதோ உள்ள எலி செத்துட்டு அதை புதைக்க போறேன்னு தான் சொன்னாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் அதே டைம்ல பக்கத்துல பார்த்தா கீ ஒரு பிளான் போட்டிருப்பான்ல, சுடுகாட்டுல போய் போச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த பிளான பாத்துறாங்க. சோ இங்க எல்லாருமே கிளம்பி வராங்க. இங்க நம்ம பாய்ஸும் அந்த பணத்தை ஃபுல்லா போய்ச்சிட்டு மண்ணு போட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கீக்கு போன் வருது, என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அழுவ ஆரம்பிச்சிடறான். என்ன மேட்டர்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்றான். இங்க பாய்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றாங்க. கீயுமே அவங்களோட ஒரு ஆசையை கூட நான் நிறைவேற்றலையே, நான் என்ன ஒரு பையன்டாங்கிற மாதிரி கத்துறான். பெண்ணுமே இதுக்கப்புறம் இங்க இருந்தா போலீஸ் வந்தா மாட்டிப்போம் போயிடலாங்கிற மாதிரி சொல்றான். பட் ஆனா கீயுமே இதுக்கப்புறம் என் லைஃப்ல என்னடா இருக்கு, என்னோட அம்மாவே இறந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் எங்க போறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறான். அப்புறம் பாய்ஸுமே ஒன்னாலதான் இந்த ஹாண்டட் ஹவுஸே முன்னேறிச்சு, இதுக்கப்புறம் நீ இல்லைன்னா நாங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவனுமே உட்காந்துக்கிறாங்க. கரெக்டா அதே டைம்ல போலீஸும் வந்துடுறாங்க. கட் பண்ணா போலீஸ் வேன்ல எல்லாருமே கூட்டு போறாங்க. அப்படியே வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க ஜட்ஜு, இவங்க எல்லாரும் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. பட் ஆனா அந்த டெட் பாடியை மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு, சோ அதனால அவங்களுக்கு 2 வருஷம் 4 மாசம் தண்டனை கொடுத்துறாங்க. கட் பண்ணா ஜெயில் தண்டனை எல்லாமே அனுபவிச்சுட்டு வெளில வராங்க. கீக்கு அவனோட சிஸ்டர் வெயிட் பண்றா. அப்புறம் பொரிஸ்க்கு அவனோட அம்மா வந்திருக்காங்க. என்னால மிலிட்டரி ஆபீசர்லாம் ஆக முடியல, என்னால முடியலங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் பென் பொரிஸ்ட்டு சொல்றான், எனக்கு யாருமே வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்கிற மாதிரி சொல்லிட்டு கீயோட அம்மாவை பாக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போயிட்டு கீயுமே ரொம்ப பயங்கரமா இருந்துட்டு இருக்கான். அந்த டைம்ல நியோமி வந்து கூப்பிடுறா. பென்னும் வந்து பாத்துட்டு, உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, குழந்தைங்க எல்லாமே இருக்குல்ல, எங்க உன் குழந்தை ஹஸ்பண்ட் எல்லாம் காணுங்கிற மாதிரி கேட்கறான். சடனா நியோமி அரைஞ்சிட்டு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணங்கிற மாதிரி சொல்றா. அப்ப பென்னுமே உண்மையாவா சொல்ற, அப்பயே நான் ஜெயில இருந்து வெளில வரப்ப என்ன பார்க்க வரலன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நியோமியுமே, நீ மட்டும் தான் எனக்கு முக்கியமா, எனக்கு லாண்டரியில போடுற வேலை இருக்கு, துணியை போட்டு வந்தங்கிற மாதிரி சொல்றா. பென்னுமே சிரிச்சுக்கிட்டே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி கேட்கறான். நியோமி இன்னொரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றா. என்ன மேட்டர்னா, அவங்க அப்பா வந்து முன்னாடி 1000 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு மண்டபம் ரெடி பண்ண சொன்னாரு, இப்போ 3000 பேர் இருக்கிற அளவுக்கு ஒரு மண்டபம் ரெடி பண்ண சொல்லியிருக்காராம். அதை கேட்டோடனே பென் மயக்கம் போட்டு விழுவுறான். சுத்தி பசங்க எல்லாம் வந்து மச்சி என்னடாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட்டு தூக்கி பாக்குறாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அத்தோட இந்த படத்தை ஃபன்னா முடிச்சு வச்சிடறாங்க. வேற யாராவது தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாத படம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.